தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆர்.என். ரவி நடந்து கொண்ட விதத்தை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக கழகம் சார்பில் கோவை டாடாபாத் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழர்களை இழிவுபடுத்தும் ஆளுநர் பதவிக்கு தகுதி இல்லை. இதில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக், திமுக சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் பொங்கலூர் பழனிசாமி உட்பட நிர்வாகிகள், தொண்டர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி மற்றும் பாஜக, அதிமுகவின் செயல்பாடுகளை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆளுநர் திரும்பிப்போ என எழுப்பிய முழக்கங்களுடன் கண்டன பதாகைகளை ஏந்தினர். உரையாற்றிய கார்த்திக், ஆளுநர் மீண்டும் ஒருமுறை சட்டப்பேரவை மரபுகளை மீறியுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்தை அவமரியாதை செய்ய தமிழக அரசு கொண்டுவரும் தீர்மானங்களை தடுத்துள்ளார் என கூறினார். தொடர்ந்து உரையாற்றிய பொங்கலூர் பழனிசாமி, ஆளுநர் மக்கள் எதிர்ப்பை அயற்சியடையாமல் செயல்படுகிறார். மத்திய அரசின் தலைவரான மோடியே இதில் பிரதான குற்றவாளி. தமிழ்நாட்டுக்கான நிதிகளை மறுத்து மோடி தமிழ்நாட்டுக்கு கெடுதல் மட்டுமே செய்கிறார் என விமர்சித்தார். வாசிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி நேற்று காலையில் துவங்கியது. ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு வருகை தந்து 2 நிமிடத்திலேயே தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை மட்டும், அந்த ஆளுநர் உரையை மட்டும் புறக்கணிக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய உயிராக அனைவரும் போற்றி புகழுகின்ற தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்துவிட்டு ஆர்.என். ரவி வழக்கம் போல் இந்த ஆண்டும் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியிருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இதுவரை இருந்த ஆளுநர்களில் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மாண்புகளை, தமிழ்நாட்டு மக்களுடைய மனங்கள் புண்படுகின்ற வகையில் தமிழர்களின் கலை கலாச்சாரம், அதை போலவே தமிழ் கூறும் நல்லுலகமே போற்றி புகழுகின்ற ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடை அணிந்தது உள்ளிட்ட பல்வேறு தமிழ் மரபுகளுக்கு எதிரான பல்வேறு செயல்களை தொடர்ந்து ஆர்.என். ரவி செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நேற்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை ஆளுநர் உரை மீது நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ரவி அவர்கள் 2 நிமிடத்தில் அவர் வெளியேறி இருக்கிறார். தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்திருக்கிறார். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கு எங்களது மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். சுமார் ஒரு 10-12 மணி நேரத்தில் அறிவிக்கப்பட்ட இந்த அறவழி போராட்டத்திற்கு கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரையை எழுப்பியிருக்கின்றார்கள். இது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. ஆர்.என். ரவிக்கு எதிராக மத்தியிலே ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற வகையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படுகின்ற சிறப்பு தீர்மானங்கள், அது நீட் தேர்வு குறித்த தீர்மானமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பணிகள் குறித்த தீர்மானமாக இருந்தாலும், எந்த தீர்மானமாக இருந்தாலும் அந்த சிறப்பு தீர்மானங்களை தொடர்ந்து தமிழக மக்களுடைய, தமிழ்நாடு அரசினுடைய மனநிலைக்கு எதிராக தொடர்ந்து ஆளுநர் செயல்பட்டு வருகின்றார். ஆகவே ஆளுநர் ஆர்.என். ரவியே திரும்பிப்போ, ஆளுநர் ஆர்.என். ரவியே திரும்பிப்போ என்ற முழக்கம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. ஆளுநர் ரவி அவர்களுடைய இந்த தமிழ்நாட்டு மாண்பை சீர்குலைக்கின்ற இந்த செயலுக்கு கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகங்களின் சார்பில், கோவை மாவட்ட மக்கள் சார்பில் கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.